ஹீரோ ஹீரோயின்களுக்கு கதை சொல்லுதல் என்பதே பெரிய அனுபவமாக இருக்கும் ஒவ்வொரு இயக்குனருக்கும். தப்பி தவறி ஒரு சிலர் தான் கதைக்கும் புது இயக்குனர்களுக்கு முழு நம்பிக்கை கொடுக்கின்ற மாதிரி காதை நீட்டுவார்கள். 10 நிமிடத்தில் கதை சொல்லுங்கள், பிடித்திருந்தால் கண்டினியூ என்று உட்காரும் ஹீரோக்களும் இங்கு கொள்ளை பேர் இருக்கின்றார்கள். 2.5 மணி நேரம் ஒதுக்குங்கள், நான் முழுதாக கதை சொல்ல வேண்டும், ஷார்ட் பை ஷார்ட் சொல்ல வேண்டும் என்று கேட்டாலும் ஒரு சில ஹீரோக்கள் தான் சரி என்பார்கள். திருநாள் கதையை ஜீவாவிற்கு அப்படித்தான் சொன்னாராம் இயக்குனர் ராம்நாத். இந்த இடத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் வராது சார், இந்த இடத்துல ஒரு பல்ப் யூஸ் ஆயிருக்கும் சார் என்கின்ற அளவிற்கு டீட்டெயிலாக அவர் சொல்லி முடிக்க உடனே ஜீவா வாயிலிருந்து சரி என்ற வார்த்தை வந்ததாம். அதன் பிறகு நயன்தாராவிடம் கதை சொல்ல போயிருக்கின்றார். அங்கேயும் எனக்கு 2.5 மணி நேரம் வேணும் என்றாராம். தயாராகிவிட்டார் நயன்தாரா. கேட்டு முடித்ததுமே கண்டிப்பா பண்றோம், ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் என்றாராம். ஹீரோக்கள் இப்படி நேரம் ஒதுக்கி கதை கேட்பது இயற்கைதான், அவசியமும் கூட. ஆனால் ஹீரோயின்கள் இப்படியெல்லாம் நேரம் ஒதுக்குவதில்லை. படத்தில் என்னுடைய கதாபாத்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் என்பார்கள். கதை கேட்கும் போது மட்டுமின்றி திருநாள் படத்தின் மேக்கிங் வீடியோ பார்க்கும்போது ஒரு விஷயம் புரிந்தது. இயக்குனர் என்ன சொல்கின்றாரோ அதை தலையாட்டி தலையாட்டி கேட்டுக்கொண்டிருக்கிறார் நயன்தாரா. அதை அப்படியே ஷாட்டில் செய்தும் காட்டுகின்றார்.